வித் லவ் திரைப்பட குழுவினர் தூத்துக்குடி கிளியோபட்ரா திரையரங்கில் ரசிகர்களுடன் படத்தை கண்டு களித்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்துள்ள திரைப்படம் வித் லவ். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் மதன் இயக்கியுள்ளார். இதில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனராக அறிமுகமான அபிஷன் ஜீவிந்த் கதாநாயகனாகவும் அனஸ்வரா ராஜன் கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி கிளியோபட்ரா திரையரங்கில் இந்த திரைப்படத்தை காண ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த், இயக்குனர் மதன், கதாநாயகன் அபிஷன் ஜீவிந்த், நடிகை அனஸ்வரா ராஜன், தயாரிப்பாளர் ஆகியோர் வருகை தந்தனர். திரையரங்கில் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இயக்குனர் மதன் பேசும்பொழுது படம் வெற்றிகரமாக போய்கொண்டுள்ளது, 70 ஸ்கிரீன் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். கதாநாயகன் அபிஷன் ஜீவிந்த் கூறும்போது நடிகராகவும் இயக்குனராகவும் பணியாற்றுவது பிடித்துள்ளது. அடுத்த படம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெற்றி பெற்றுள்ளது. ஆகவே அதனை 2வது பார்ட் எடுக்கவில்லை. ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறும்பொழுது படம் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்பா திரைப்படத்தை பார்த்து மகிழ்ச்சியாக உள்ளார். அப்பாவை வைத்து படம் பண்ணுவதற்கு அவர் பிஸியாக இருக்கின்றார். ஜெயிலர் 2 படம் வர இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக திரையரங்கில் ரசிகர்களுடன் படக்குழுவினர் பேசினர். அப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தலைவர் சூப்பராக இருப்பதாக கூறும்பொழுது ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டினர். மேலும் படக்குழுவினர் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். ஓகேங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களோட சென்னையில் நடந்த ப்ரெஸ் ஷோலேருந்து எங்கள் ப்ரிவியூலேருந்து நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு அவ்வளோ பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் எ டீம் நாங்களாம் தியேட்டர்ஸாக போயிட்டு நிறைய ஊருங்க விசிட் பண்ணி ஆடியன்ஸோட படம் பார்க்குறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ். நிறைய லவ் போட்டு எடுத்த படம். ஸோ அதை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் டு த மீடியா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. அது நாங்கள் எந்த இடத்துல அவங்க சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஒரு சீன் வச்சோமோ, ஒரு டயலாக் வச்சோமோ, அங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. எந்த இடத்துல எல்லாரும் கண் கலங்கணும்னு நினச்சோமோ அங்கெல்லாம் கண் கலங்குறாங்க. ஸோ ஆடியன்ஸோட பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இல்லைங்க, அப்பா ரொம்ப பிஸிங்க. அடுத்த 2 ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லைங்க, அப்படியே இருக்கு. நான் கோச்சிடம் எடுத்துட்டேனேண்ணா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்பா பார்த்தாங்க. அப்பா ஆக்சுவலாக சென்னையில் ப்ரீமியர் நடந்துச்சு, அப்போ வந்தாங்க. அண்ட் அப்பா யூஸ்வலாக ப்ரீமியர் ஷோக்கெலாம் போகிறது இல்லை. பட் எங்களுக்கு சப்போர்ட்டாக அப்பா வந்து அன்றைக்கி படம் பார்த்தாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணார். அண்ட் டெஃபினட்டாக அபி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஹீரோவாக இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நம்புகிறாரு. அப்பா நடித்த படங்கள் நிறைய 2ஆம் பாகம் வெளியே வரணும் ரசிகர்கள் எதிர்பார்க்காங்க. அந்த மாதிரி படங்கள் எதுவும் உங்களுக்கு விருப்பம்? அந்த மாதிரி நான் ஜெயிலர் 2க்கு வெயிட்டிங்க. ஓகே, ஜெயிலர் 2 வரட்டுமே. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்.